ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ நான் தான் உங்களோட ஷாரோன். அண்ட் ஷோல், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் நம்மக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். அதாவது ஷோல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஃபிஷ் கம்யூனிகேஷன். ஃபிஷ் கம்யூனிகேஷன்னா என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். டேங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா மீன்கள் பேசிக்கும், பட் அதுங்க வாயால் பேசிக்காது. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அதுங்க சில விஷயங்கள் எப்படின்னா கலரோ இல்லாட்டி அதுங்க ஃபின்ஸை காட்டியோ இல்லாட்டி கெமிக்கலோ இல்லாட்டி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மூலமாகவும் பேசிக்கும். ஸோ அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ப்ரோ, இந்த மாதிரி மீன்கள் கம்யூனிகேட் பண்ணுறது இதெல்லாம் அக்ரி ஹாபியில் இருக்கும்போது எல்லாம் தெரிஞ்சுக்கணுமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய ரீசன்? அது எஸ், பிகாஸ் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மீன்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது அதுங்க கம்யூனிகேட் பண்ணுறத நம்மளால் ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அது எப்படி முடியும்? சில மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறது மூலயமா கம்யூனிகேட் பண்ணும். அது மூலயமா அந்த மீன் ஏதாவது பிரச்சனையில் இருக்குதான்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். சில மீன்கள்லாம் ப்ரீடிங்காக கம்யூனிகேட் பண்ணும். அது நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுதான் நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரீட் பண்ணலாம். சில மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுங்க குரூப்பாக இருக்கணும். அது குரூப்பாக இருந்தால் தான் அதுங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ அதை குரூப்பாக நம்ம வச்சுக்கணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஒவ்வொரு மீனையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வைக்கலாம். ஸோ மீனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிகேட் பிஹேவியர் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பிஹேவியர் இருக்குது. அது என்னென்னன்றதை நான் ஒன்று ஒன்றா போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கம்யூனிகேட் பிஹேவியரை பார்த்துடலாம். ஓகேங்களா? பாடி லாங்குவேஜ். ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜை வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்கும். நம்ம இப்படி பண்ணி பேசினியா, அது என்னது? அது ஒன்றும் இல்லை சார், பாடி லாங்குவேஜை வச்சு அது எப்படி ப்ரோ கம்யூனிகேட் பண்ணிக்கும் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, அதுங்க ஜஸ்ட் அப்படியே ஃப்ளார் பண்ணும் அண்டு சில போஸ்ட்லாம் கொடுக்கும். அதெல்லாம் மூலியமாக வச்சு பாடி லாங்குவேஜை வச்சு அதுங்க கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ இந்த பாடி லாங்குவேஜை வச்சு கம்யூனிகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது ஜஸ்ட் ஃபைட்டுக்கு மட்டும் கிடையாது, அது ப்ரீடிங்க்கும் அண்ட் நான் மீட்டிங்க்கு தயார். அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் அது அந்த மாதிரி பாடி லாங்குவேஜ் வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்கும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு இங்கே பீட்டா ஃபிஷ் எடுத்துக்கலாம். பீட்டா ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம அது ரெண்டு மீன், ஒரு மேல் இன்னொரு மேலையும் எடுத்துகிட்டு நம்ம ஒரே டேங்கில் போடும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது ரெண்டு பேர் ஃப்ளார் தான் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. போட்டோடனே சண்டை போட மாட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் ஃப்ளார் பண்ணும்போது யார் பெரிய ஆளுன்றதை ஃப்ளார் மூலியமாக அவங்க காமிச்சிப்பாங்க. அந்த ரெண்டு பேர் அந்த ஃப்ளாரிங்லேயே ஒத்து வரலையா, வாடா இனி செகண்ட் ஸ்டேஜ் ஃபைட்டுடா, வாடா ஃபைட்டுடான்ற மாதிரி ரெண்டு பேர் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுவே ப்ரீடிங் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீட்டா ஃப்ளாரிங்கில் கொஞ்சம் சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பீட்டா ப்ரீடிங் அப்போ நம்ம போடும்போது அதுங்க ஃபீமேல் கிட்ட ஃப்ளார் பண்ணிவிட்டு, அது ரொம்ப அக்ரெசிவாலாம் இருக்காது, ஃப்ளார் சின்னதாக ஒரு ஃப்ளார் பண்ணிவிட்டு அண்ட் அங்கே சின்ன ரொம்ப ஒரு ஜென்டிலாக ஒரு டான்ஸாக இருக்கும், ஆடிட்டு நேராக நெஸ்ட்டு கிட்டே போயிடும். ஸோ நெஸ்ட்டு கிட்டே போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு டான்ஸ் ஆடிட்டு நேராக ஃபீமேல் கிட்ட ஓடி வரும். இதை நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பீட்டா கிட்ட நீங்கள் இந்த டிஃப்ரென்சேஷனை பார்த்துருப்பீங்க. அடுத்த தடவை ப்ரீட் பண்ணும்போது பீட்டா கிட்ட அந்த ஃப்ளாரிங் மெத்தட்ஸை நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். ஓகே. அண்ட் ஸோ பீட்டா மட்டுமே ஃப்ளாரிங் பண்ணுற மீன் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிளுக்கு எண்ட்லர் கப்பி எடுக்கலாம். எண்ட்லர் கப்பி பார்த்தீங்கன்னா அது அதை ஃபீமேலை கவர்றதுக்காக அது கிட்ட போய்க்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ளாரு அண்ட் டான்ஸ்லாம் ஆடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த்ரெட்ஃபின்னு, இந்த ரெயின்போ வெரைட்டிஸ், சின்ன ரெயின்போ வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி ஃப்ளார் பண்ணும், சண்டை போடுறதுக்கு ஃப்ளார் பண்ணும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸை கவர்றதுக்காகவும் ஃப்ளார் பண்ணும். ஸோ அந்த மாதிரி மீன்கள்லாம் இருக்குது. சிலதான் பார்த்தீங்கன்னா பாடி லாங்குவேஜை வச்சு அதுங்க பேசிக்குங்க. கலர் சேஞ்சிங் பிஹேவியர். ஸோ கலர் சேஞ்சிங் பண்ணுறது மூலியமாகவும் மீன்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கும். சில மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுங்க கலர் சேஞ்ச் பண்ணும். சில மீன்கள்லாம் அது பாடியில் பேட்டர்ன்ஸ் வரும். இப்போ கலர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா மீன்கள் இந்த ஒரு கலரில் இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு கலரில் இருக்கும். ஸோ அது மூலயமா அதுங்க கம்யூனிகேட் பண்ணிக்கும். அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக ஒரு மீனை எடுத்துக்கலாம். அது பேர் பார்த்தீங்கன்னா டைல் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது கலர் சேஞ்ச் பண்ணும். பர்பிள் கலர் பார்க்குறீங்கன்னா அது ஆரஞ்சு கலரோ இல்லாட்டி பால் பச்சை கலரோ இந்த மாதிரி கலர்ஸ் அது சேஞ்ச் பண்ணும். திரும்ப காட்டு, திரும்ப. ஓ மை காட். ஸோ அந்த மீன் எப்படி ப்ரோ கலர்ஸை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மீன்கள் கிட்ட இரிடாசோர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு செல் இருக்குது. அந்த செல் பார்த்தீங்கன்னா அது லைட்டை அலோவ் பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே.
ஸோ அது மூலயமா அதுங்க வந்து கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்குது. அந்த மீன்கள் பார்த்தீங்கன்னா அது மூலயமா கலர்ஸ் மூலயமா அதுங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். இது வந்து ஒரு சால்ட் வாட்டர் ஃபிஷ் இது. இது வந்து அக்வேரியம் ஹாபியில் இருக்குது, பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஃபிஷ் இது. சில மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதுங்களோட பேட்டர்ன்ஸை மாற்றுறது மூலயமா அதுங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த டெக்ஸஸ் சிக்லெட் எடுத்துக்கலாம். ஸோ அது ஆக்சுவலி அது வந்து நார்மலாக நம்ம டேங்க்கில் வச்சு வளர்க்கும் போது பையன் அப்படியே நார்மலாக தான் இருப்பான். பட்டு இதுவே நம்ம வந்து அது ப்ரீடிங்க்குன்னு தயாராகும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து உடம்புல ஸ்ட்ரைப்ஸ் வர ஆரம்பிக்கும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கலர் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஆகும். இதனால நம்மளால் பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குதா, ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தால் வச்சுக்கோங்களேன் மீன்களுக்கு கலரே இருக்காது. அண்டு மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குன்னா ஓகே அது வந்து ப்ரீடிங்க்கு தயாராக இருக்குது அப்படின்றத நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ இது மூலயமா நம்ம வந்து மீன்கள் என்ன நிலைமையில் இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், ஸோ அது மூலியமாகவும் மீன்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். அது என்ன ப்ரோ எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் மூலிமா மீன்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்ல கொஸ்டின். அது உங்கள் உடம்புலேருந்து சின்னதாக ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை அனுப்பும். அது வந்து இன்னொரு மீன்கள் ரிசீவ் ஆகி அந்த மீன்களும் சின்னதாக ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் அனுப்பும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஃபிஷ்ஷான எலிஃபண்ட் நோஸ் ஃபிஷ் தான். அதுங்க வந்து சின்ன சின்ன வீக்கான எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அமைச்சு அதுங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். அப்படி அது என்னென்னலாம் கம்யூனிகேட் பண்ணிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபுட் இருக்குது, ஆபத்தான இடமா இருக்குது அப்படின்ற மாதிரி அதுங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோசைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு செல் இருக்குது. ஸோ அந்த செல் மூலயமா அதுங்க வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் அனுப்பும் அண்ட் அது மூலயமா அதுங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுங்க உடம்பு ஃபுல்லாகவே தௌசண்ட்ஸ் ஆஃப் சென்சார் ஆர்கன்ஸ் இருக்குது. அது மூலயமா அதுங்க வந்து ரிசீவ் பண்ணிக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள், அதுங்க வந்து என்ன தான் பேசிக்கும்ன்றதே எனக்கு தெரியல. ஆக்சுவலி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எலிஃபண்ட் நோஸ் ஃபிஷ்ஷை வந்து வாங்குவாங்க. அதை வந்து ஒரு குரூப்பாக வைங்க. நீங்கள் வந்து குரூப்பாக வச்சா நல்லாயிருக்கும். பிகாஸ் அதுங்க வந்து உள்ளுக்குள்ளே பேசிக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மீனும் அக்வேரியம் ஹாபியில் இருக்குது. வோக்கலைசேஷன் பிஹேவியர், ஸோ அது மூலமாகவும் மீன்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். ஸோ மீன்கள் வந்து ஆக்சுவலி அது வந்து பேசாது வாய் வழியாக. அதுங்க வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். என்ன உள்ள கடமடன்னு ஒரே கரைச்சல், ஏதாவது கிரிக் கிரிக்குன்ற மாதிரி சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணோம். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா க்ராக்கிங் கௌராமின்ற சொல்லக்கூடிய அந்த கௌராமி எடுக்கலாம். அண்ட் ஸ்பார்க்லிங் கௌராமி கூட இந்த சவுண்டை உருவாக்கும். பட் க்ராக்கிங் கௌராமி தான் நல்லாவே அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களால் அந்த சவுண்டை கேட்க கூட முடியும் நீங்கள் வந்து டேங்குக்கு வெளியிலேயே. ஸோ நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்டிருக்கலாம். ஸோ யாராவது அந்த கௌராமி வளர்க்குறீங்க, நீங்கள் அந்த காக்கிங் சவுண்ட்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கிறீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ அது எதுக்கு அந்த மாதிரி சவுண்டு உருவாக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுங்க வந்து இதுதான் என்னோட இடம் அண்ட் அது வந்து இதுதான் என்னோட பொண்டாட்டி, ஸோ அப்படின்ற மாதிரி இதுதான் என்னோட டாமினெண்ட்டான பிளேஸ், இதுதான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மீன் வந்து பேசிக்கும். ஸோ ஆக்சுவலி அது அப்படி என்ன தான் பேசிக்கும்ன்றது எனக்கு சரியாக தெரியல. பட் உங்கள் டேங்கில் வந்து மீன்கள் இந்த மாதிரி க்ரக் க்ரக்குன்ற சவுண்டு இன்னும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து கிராக்கிங் கௌராமியை சூஸ் பண்ணலாம். கெமிக்கல்ஸ் மூலியமாகவும் மீன்கள் வந்து பேசிக்குங்க. ஸோ கெமிக்கல்ஸ் மூலிமா மீன்கள் பேசிக்கும்னா அது எப்படி ப்ரோ கெமிக்கல்ஸ் மூலிமா மீன்கள் பேசிக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, மீன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரஃபோம்ன்ற கூடிய அந்த கெமிக்கல் வந்து தண்ணியில் ரிலீஸ் பண்ணும். அந்த ரிலீஸ் பண்ணுற மூலயமா வேறு ஒரு மீன்கள் வந்து அந்த கெமிக்கலை ரிசீவ் பண்ணி அந்த கெமிக்கலுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். அந்த கெமிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ப்ரீடிங்க்கு தயாராகிட்டேன், ஃபீமேல்ஸ் வந்து ஃபெரமோன்ஸை ஐயோ வயலே வர மாட்டேங்குது, ஷோ மன்னிச்சுக்கோங்க. ஐயோ ஷோ இது வர மாட்டேங்குது சொல்லி என் வாயிலே. இந்த டைம் பார்த்தா கண்ட கண்டதெல்லாம் வாயில வர மாட்டேங்குது எனக்கு. ஃபெரமோன்ஸ் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு தெரியல, தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஃபெரமோன்ஸை ஸோ அந்த கெமிக்கல்ஸே வெளியே விழுங்க. ஸோ வாயில் வர மாட்டேங்குது இந்த டைமாக பார்த்துட்டு எனக்கு. ஸோ அது கெமிக்கல்னே நான் சொல்கிறேன். ஸோ அது வந்து ஸ்பெல்லிங் நான் இங்கே எழுதி காட்டுறேன், ஓகேங்களா? ஸோ அந்த மீன் வந்து அந்த கெமிக்கலை வெளியிடும். ஸோ அந்த கெமிக்கல் மூலியமாக பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு மீன் ரிசீவ் பண்ணுறது இந்த மூலிமா கெமிக்கல்ஸ் மூலியமாக பேசிக்கும். நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேட் ஃபிஷ் எடுக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் மூலியமாக தான் அதிகமாக பேசிக்குங்க நிறைய கேட் ஃபிஷஸ்லாம் வந்து. அண்ட் இந்த கெமிக்கல்ஸ் வச்சு வெறும் இந்த விஷயம் மட்டும் தான் தெரிஞ்சுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரியான ஜெண்டரு அண்ட் அதுக்கு என்ன வயசு ஆகுது அண்ட் அது வந்து இந்த சரௌண்டிங்கில் டாமினெண்ட்டான ஆளா அண்ட் அதுக்கப்புறம் அதோட ஸ்டேட்டஸ் என்ன
இது எல்லாமே இந்த ஒரு கெமிக்கலை வச்சே அந்த மீன்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் வந்து மீன்கள் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி பேசும். ஓகேங்களா? மீன்கள் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் பேசிக்குதுன்றதை இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ மீன்கள் உங்கள் டேங்க்கில் இருக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான மீன்களை வச்சுருக்கீங்க, என்னென்ன மீன்கள்லாம் குரூப்பாக வச்சுருக்கோமோ அதை நம்ம வந்து குரூப்பாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நம்ம 2 பேரா வைக்கிறது மூலயமா அந்த மீன்களால் கம்யூனிகேட் பண்ண முடியாமல் அதுங்க வந்து அதுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணி அதுங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகலாம். கோரிடோராலாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேரா வாங்கி டேங்க்கில் விடுவாங்க, அது வந்து வெளியவே வராது. கோழி லோச்சு இதே மாதிரி தான், முக்கால்வாசி அது ஷை ஆகி எங்கேயோ ஒழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து கோரிடோராஸ் வந்து அதுங்க வந்து கொஞ்சம் குரூப்பாக இருக்கிறதா விரும்பும். அண்ட் கோழி லோச்சஸும் அதே மாதிரி தான். ஸோ அதுங்க வந்து ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கணும், அதுக்கு வந்து ஃப்ரீயாக கம்யூனிகேட் பண்ணி வெளியே சுற்றணும். ஸோ ஒவ்வொரு மீனும் நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க, அது முதல் விஷயம். அண்டு 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா எப்போவும் மீன்கள் ஆசைக்காக வாங்காதீங்க, உங்கள் தேவைக்காக வாங்குங்க. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்ல போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ரெட்டெயில் கேட் ஃபிஷ்ஷை எடுத்துக்கோங்க. அது ஆசை இருக்கும் வாங்க, ஆசைக்கு நம்ம அதை வாங்கிடுவோம். பட் அதை வச்சுக்கிறதுக்கான நமக்கு தேவைகள் இருக்கா? ஐ மீன் நம்மக்கிட்ட ஒரு 6 ஃபீட் டேங்க் இருக்கா, இல்லாட்டி ஒரு பாண்ட் செட்டப் இருக்கா, அந்த மாதிரி நம்மக்கிட்ட தேவைகள் இருக்கான்றதை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மீனோட கம்யூனிகேஷனை பற்றி ஓரளவுக்கு நான் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் சில பிஹேவியர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு மீனையும் எப்படி வைக்கிறதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் விருப்பம் தான் மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. See you next video. Bye bye ஷோல்.